இருப்பு நிலை. உங்க அசைக்க முடியாத வெற்றிக்கும், அதீத அமைதிக்குமான ரகசியம், நீங்க என்ன செயல் செய்றீங்க அப்படிங்கிறதுல இல்ல. அதுக்கு மாறா, நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்குது. இன்னைக்கு மக்கள் தீவிரமான செயல்தன்மைய மட்டுமே மையமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கடினமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் திறமைய வளர்த்துக்கணும், இன்னும் அதிகமா சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே எல்லாரோட ஓட்டமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நவீன காலத்துல ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் கூட ஒரு திறமையை அதிகம் பண்ணக்கூடிய கருவிகளாகவும், பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய கருவிகளாகவும் மாறிட்டு வருது. இதனால ஆன்மீகம் ஒரு வியாபார பொருளா மாறிருச்சு. காலையில எந்திரிச்சு ஆன்மீக பயிற்சி செய்யறது, மன அமைதிக்காக அப்படின்ற காலம் போயி, இன்னைக்கு அந்த நாள வெற்றிகரமான நாளா மாத்துறதுக்கும், உங்க மூளையோட திறன இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும், பொருட்களை ஈர்க்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இது மாரியான பயிற்சிகளை எல்லாம் செய்யறதுக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா, இந்த யோக பயிற்சிகளை எல்லாம் நம்மளுக்கு குடுத்த முனிவர்களும், சித்தர்களும் இது மாரியான விஷயங்கள அவங்க மையமா வச்சுக்கல. ஆனா, யோக பயிற்சிகளை எல்லாம் நம்மளுக்கு குடுத்த யோகிகளும், சித்தர்களும், முனிவர்களும் மூளையோட திறன வளர்த்துறதுக்கும், வெளி உலக வாழ்க்கைய சீராக்குறதுக்கும் அவங்க ஆர்வம் காட்டல. அவங்க ஒரு மனிதனோட செயல்திறன் அதிகமாகறதும், வெளிப்புற வாழ்க்கை மேம்படுவதும் அவங்க செய்யற செயல்களால மாறுறதில்ல. அது ஒரு உன்னதமான இருப்பு நிலையிலிருந்து மட்டுமே உருவாக்க முடியும் அப்படிங்கிற உண்மைய உணர்ந்திருந்தாங்க. ஒரு சாதாரணமான மனுஷன் யோசிக்கிற மாரி இல்லாம, அவங்க வேற மாரி மாத்தி யோசிச்சாங்க. அவங்களோட ஆழமான போதனைகள் ரொம்ப நுட்பமான, ஆற்றல் வாய்ந்த சக்திய அடிப்படையா கொண்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அதுதான் அந்த இருப்பு நிலை. இன்னைக்கு இருப்பு நிலை, அதாவது பிரசன்ஸ்ல இருக்கிறது அப்படின்னா, ஏதோ இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேஞ்சு போன வாசகமா மாறிட்டு வருது. இந்த இருப்பு நிலை இல்லாட்டி பிரசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிற வாசகங்கள் ஒரு சின்ன லெவல்ல யோகா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்கள்ல இருந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் லெவல்ல இருக்கிற யோக நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா மாறிடுச்சு. ஆனா, இந்த இருப்பு நிலைய பத்தின ரகசியத்த முழுசா புரிஞ்சுகிட்டு, தெளிவா மக்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு வர குருமார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இருப்பு நிலைங்கிறது, நீங்க ஏதோ புதுசா அடைய போற ஒரு இலக்கோ, இல்ல தொலைச்சத திருப்பி தேடிட்டு போற பயணமோ இல்ல. அது உங்க இயற்கையான நிலை. உங்க மனசோட சலனங்களால அத மறந்துட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தெளிவான நிலைக்கு உங்க மனச மீண்டும் கூட்டிட்டு போயி, அந்த நிலைய நினைவுபடுத்துறது மட்டும்தான். இத சாத்தியமாக்குறதுக்கு சித்தர்கள் முறையான பயிற்சிகளையும், பாதைகளையும் வகுத்து குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பாதைய நீங்க முழுசா கத்துக்கிட்டு, அதைய முறையா பயிற்சி பண்ணிட்டு வரும்போது, அது உங்க ஒட்டுமொத்த இருப்பையும் முழுசா மறுசீரமைப்பு பண்ணிரும். ரீவயர் பண்ணிரும். இதெல்லாம் ஏதோ உங்க மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கும், மனச அமைதிப்படுத்துறதுக்குமான பயிற்சியா மட்டும் இருக்காம, உங்க மூளையில இருக்கிற நரம்பியல் பாதைகள, நியூரல் பாத்வேஸ மாத்தி அமைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளா இருக்குது. உங்களுக்கு ஏற்படுற குழப்பங்களுக்கும், அழுத்தங்களுக்கும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த மாத்தி அமைக்குது. மன அழுத்தத்தில் இருக்கும்போது, உங்க மரபணுக்கள் வேலை செய்யற விதத்த மாத்துது. பல வருஷங்களா நீங்க செய்யற தவறுகளையே திரும்ப திரும்ப செய்ய வைக்கிற அந்த மனரீதியான கர்ம பதிவுகள இது கரைக்குது. முறையான பயிற்சிய நீங்க செஞ்சுட்டு வரும்போது, உங்க தனிப்பட்ட பார்வைய இந்த பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வென்சி கூட இணைக்குது. இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட ஆன்மீக கருத்தோ, இல்ல குகையில வாழ்ந்துகிட்டு இருந்த சித்தரோட கற்பனை கவிதையோ கிடையாது. இது இன்னைக்கு இந்த மாடர்ன் சயின்ஸ், இந்த நியூரோ சயின்ஸ் தெளிவா ஆராய்ந்து ஒத்துக்கிட்ட அறிவியல் உண்மை. இன்னைக்கு சத்சங்கத்துல நம்ம ஆன்மீக அறிவியலுக்கும், நவீன அறிவியலுக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய குறைச்சு, இந்த இருப்பு நிலை அப்படின்ற விஷயத்த பத்தி விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, உங்கள ஒரு இயந்திரம் போல செயல்படுற சாதாரண மனநிலையில இருந்து மாத்தி, ஒரு விழிப்புணர்வோட இருக்கிற படைப்பாளியா மாத்துறதுக்கு தேவையான பயிற்சிகளையும் பார்க்க போறோம். இருப்பு நிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதோட வேர்ல இருந்து தொடங்கணும். இந்த இருப்பு நிலைங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இருப்பு நிலை அப்படின்ற வார்த்தை உங்களோட இயல்பான அந்த ஆதி நிலையையும், அந்த நிலையில நிலை பெற்று இருக்கிற தன்மையையும் குறிக்குது. இத ஒரு மொழிபெயர்ப்பா மட்டும் பார்க்கும்போது, ஒரு மேலோட்டமான புரிதல் தான் நம்மளுக்கு இருக்கும். இத ஆன்மீக அறிவியல் படி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போனா, இது ஒரு நான் லீக்கிங் ஸ்டேட், அதாவது கசிவற்ற நிலைன்னு அர்த்தம்.
ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஓட்டை இருக்கிற பாத்திரம் மாதிரி. என்னதான் நீங்க உணவு கட்டுப்பாடு, தூக்கம், உடற்பயிற்சி இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சு உங்க ஆற்றலை அதிகப்படுத்தினாலும், உங்க மனதோட சலனங்களால அந்த ஆற்றல் அந்த ஓட்டைகள் வழியா விரயமாகுது. உங்க மனதோட சலனங்களால அந்த ஆற்றல் இந்த ஓட்டைகள் வழியா விரயமாயிருது. உங்க கவலைகள் மூலமா, உங்க ஜட்ஜ்மெண்ட் மூலமா, உங்க வாழ்க்கையை பத்தி நீங்களே சொல்லிக்கிற கதைகள் மூலமா, இப்படி பல விஷயங்கள் மூலமா உங்க ஆற்றல் வீணாகிக்கிட்டு இருக்குது. இந்த இருப்பு நிலைங்கிறது அந்த ஓட்டைகளை அடைக்கிற மாதிரி. இது ஏதோ ஒரு பொருள் மேல கவனத்தை செலுத்துறது, அதாவது ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஏன்னா ஒரு பொருள் மேல கவனத்தை செலுத்தும் போது நீங்க வேற அந்த பொருள் வேற அப்படிங்கிற பிரிவினை அங்க உருவாகுது. இருப்பு நிலைங்கிறது காலங்களை கடந்த நிலை. ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்களேன். 100% உங்களோட துன்பங்களுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது உங்க கடந்த கால குப்பையில இருந்தோ இல்ல எதிர்கால கனவுகள்ல இருந்தோ வர்ற பிம்பமா தான் இருக்கும். ஒன்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்து போன விஷயத்த, அதாவது முடிஞ்சு போன விஷயத்த இதுக்கப்புறம் நீங்க மாத்த முடியாது. அது இறந்து போயிருச்சு. கடந்த காலத்துக்கு பேரே இறந்த காலம். இறந்த காலத்துல நடந்த விஷயங்களுக்கு கவலைப்படுறது, ஒரு இறந்த பணத்த உயிரோட எழுப்புறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு சமம். அது முடிஞ்சு போன விஷயம். அத நீங்க எப்பவோ கடந்து வந்துட்டீங்க. இப்ப நீங்க அந்த தருணத்துல இல்ல. அப்படி இல்லாத ஒரு விஷயத்து மேல தான் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது, இன்னும் நடக்காத விஷயத்த பத்தி கவலைப்படுறீங்க. ஒருவேள நீங்க நினைக்கிற மாரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கற்பனை பண்ணி, அத நெனச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி இது 2மே இல்லாட்டி, உங்கள பத்தி நீங்க உங்களுக்குள்ளேயே உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கதைகள நெனச்சோ, இல்ல உங்கள பத்தி வேற யாராவது எப்படி நெனைப்பாங்க? அப்படிங்கிற விஷயத்த பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. மனம்ங்கிறது ஒரு பழுதான டைம் மெஷின் மாரி. அது எப்பவுமே என்ன நடந்துச்சு, இல்லாட்டி என்ன நடக்கப் போகுது, அப்படிங்கிற விஷயங்கள சுத்தியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கவே இருக்காது. மனசோட இந்த பதட்டமான ஓட்டத்துல மாட்டிக்கிட்டு, இப்ப இருக்கிற தருணத்த நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க. இருப்பு நிலைங்கிறது, இந்த மனதோட சலனங்கள் எல்லாம் குறைஞ்சு, இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட்ல விழிப்புணர்வோட இருக்கிறது. இந்த நிகழ்வுல இருக்கிறது. நிகழ்காலம் வேற, நிகழ்வு வேற. அதாவது பிரசன்ட் வேற, பிரசன்ஸ் வேற. பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான மனிதருக்கு ஒரு பாத்திரம் கழுவுறப்பவோ, இல்ல குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த மொமெண்ட்ல இருக்கிறதோ தான். ஒரு தீவிரமான ஆன்மீக தேடல்ல இருக்கிற ஒருத்தருக்கு, இந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது, அவங்களோட எண்ணங்கள அடையாளம் காணாம, அந்த எண்ணங்கள் தோன்றுவதையும், அந்த எண்ணங்கள் மறையறதையும், அதாவது கரைஞ்சு போறதையும், உள்ளது உள்ளபடி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஞானிய பொறுத்தவரைக்கும், இது ஒரு தடையற்ற இயல்பான உணர்வு நிலை. அவருக்கு, நான் இந்த நிகழ்வுல இருக்கணும் அப்படின்ற அந்த நான் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. அங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெறும் இருப்பு தான். ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான். நம்ம சித்தர்களும், முன்னோர்களும் சொன்ன விஷயங்கள வெறும் ஒரு மூட நம்பிக்கையா மட்டும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு நவீன நரம்பியல் அறிவியல், இந்த மாடர்ன் நியூரோ சயன்ஸ், இருப்பு நிலையில இருக்கிற மனிதனுக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றங்கள, அந்த வியக்கத்தக்க உண்மைகள ஆராய்ஞ்சு வெளியிட்டிருக்கிற விஷயங்கள ஆதாரமா கொண்டு நம்புனா மட்டுமே போதும். உங்க மூளைக்குள்ள ஒண்ணோட ஒண்ணு இணைக்கப்பட்ட பகுதிகளோட ஒரு வலைப்பின்னல் இருக்கு. ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க்குக்கு பேரு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். டிஎம்என். இந்த வலைப்பின்னல் தான் உங்க ஈகோ, இல்லாட்டி உங்களோட முனைப்பு, இது மாரியான விஷயங்கள்லாம் இருக்கிற இடம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்து மேல கவனம் செலுத்தாம இருக்கும்போது, இல்ல ஏதாவது ஒரு வேலைய ஒரு தீவிரத்தன்மையோட செய்யாம இருக்கும்போது, இந்த ஆட்டோ பைலட் மோட் அப்படிங்கிற டிஎம்என் ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது, கடந்த கால அவமானங்கள நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த பேங்க் பேலன்ஸ நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த டிஎம்என் அப்படிங்கிறது ஒரு கதை ஆசிரியர் மாதிரி. இதுதான் நான் அப்படிங்கிற அந்த ஈகோவ, அந்த நான் அப்படிங்கிற அகந்தை கதைய எழுதுது. நவீன மருத்துவ ஆராய்ச்சியின்படி இந்த டிஎம்என் அதிகமா செயல்பாட்டுல இருக்கும்போது தான், ஒரு மனுஷனுக்கு அதிகமான கவலை, தொடர்ச்சியான மனசோர்வு, இது மாரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது. உங்களோட டிஎம்என் கட்டுப்பாட்டுல இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, உங்க சுயசரிதை இந்த டிஎம்என்னால தான் எழுதப்படுதே ஒழிய, நீங்க உங்க சுயசரிதையை எழுதல. நீங்க அது எழுதுற சுயசரிதைக்கு கைதியா இருக்கிறீங்க. எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்கள பயன்படுத்தி ஆய்வு செய்யும்போது, முறையான கிரியா பயிற்சிகள செய்யறது மூலமா, இந்த டிஎம்என்னோட செயல்பாடுகள் குறையுதுன்னு தெளிவா இருக்குது.
இது குறையிறதுனால நான் அப்படிங்கிற அந்த அகந்தை உள்ள கதையோட ஆதிக்கம் குறையுது. இந்த கதைகளால வர்ற கற்பனை காட்சிகளுக்கு மூளை செலவிடுற ஆக்ஸிஜனும், குளுக்கோஸும் விரயமாகிறது குறையுது. அது மட்டும் இல்லாம, அதே சமயத்துல கவனத்த ஒழுங்குபடுத்துறதுக்கும், உணர்ச்சிசார் நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வலிமை அடையுது. உங்க மூளையோட ஃபயர் அலார்ம், அப்புறம் பய உணர்வோட இருப்பிடமான அந்த அமிக்தலா அப்படின்ற பகுதி ஒரு குறைவான எதிர்வினையை கொண்ட பகுதியா மாறுது. அந்த பகுதி உடல் ரீதியா அதோட சைஸ்ல கொஞ்சம் சின்னதாகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், இது மூட நம்பிக்கை இல்ல. இதுக்கு பேரு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நரம்பியல் அறிவியல்ல ஒரு பிரபலமான விதி இருக்குது. அது என்னன்னா, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது ஒன்றாக தூண்டப்படும் நரம்பு அணுக்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது இதுக்கோட அர்த்தம். ஒவ்வொரு தடவை நீங்க கோவப்படும் போதும் அந்த கோவத்துக்கான நரம்பியல் பாதைகள், நியூரல் பாத்வேஸ் உடலியல் ரீதியா வலுவடையுது. அதே மாதிரி தான் ஒரு தடவையும் நீங்க ஒரு கசப்பான அனுபவத்தை யோசிக்கும் போதும் உணரும் போதும் நீங்க அந்த சுழற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. இப்படி ஒரே பாதையை நீங்க திரும்ப திரும்ப வலுப்படுத்திட்டு போகும்போது ஒரு சின்ன பாதையா இருந்த அது ஒரு நெடுஞ்சாலை மாதிரி மாறிடுது. உங்க சொந்த துயரத்துக்கு போறதுக்கு நீங்களே ஒரு தேசிய நெடுஞ்சாலையை உருவாக்குற மாதிரி இது. ஆனா இதுவே நீங்க விழிப்புணர்வோட இருந்து அந்த இருப்பு நிலைக்கு போய் ஒரு கோவமோ இல்லை ஒரு கசப்பான தருணமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் தரக்கூடிய தருணமோ வரும்போது அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ஒரு சாட்சி பாவத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அந்த பாதைகளை சிதைக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி செய்யும்போது அந்த நியூரல் பாத்வேஸ் வலுவடைகிறதுக்கு பதிலாக அதோட வலிமையை இழந்துக்கிட்டு வருது. இதனால் அந்த சுழற்சி தூண்டப்படுறதுக்கு பதிலாக அந்த சுழற்சியை செயலிழக்க வைக்கிறீங்க. அந்த வலைப்பின்னலை அன்வயர் பண்ணுறீங்க, முடிச்சுக்களை அவிழ்க்கிறீங்க. அறிவியல் ரீதியாக கர்மாவை கரைக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். கர்ம வினைங்கிறது ஏதோ ஒருத்தர் வானத்தில் உட்காந்துக்கிட்டு கணக்கை எடுத்து உங்கள் தலையில் எழுதி வைக்கிற விதி கிடையாது. அது திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்களால் ஏற்படுற கண்டிஷனிங், ஒரு பேட்டர்ன், உங்கள் நரம்பு மண்டலத்தில் பதிவாயிருக்கிற ஒரு பழக்க வழக்கங்களோட சுழற்சி. நீங்கள் இருப்பு நிலையில் இருக்க தொடங்கும் போது உங்களோட எதிர்வினை தன்மை இருக்கிற ஹார்ட் டிரைவை நீங்களே கிளீன் பண்ணுறீங்க. காலப்போக்கில் உங்களோட உணர்ச்சிகரமான தூண்டுதல்கள் அதோட வலிமையை இழந்துருது, அதோட வீரியத்தை இழந்துருது. ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் உங்கள் ரியாக்ஷனுக்கும் இடையில ஒரு இடைவெளி உருவாகுது. இந்த இடைவெளி உங்களை யோசித்து செயல்பட வைக்குது. இந்த இடைவெளி தான் உங்கள் முழுமையான சுதந்திரத்துக்கு வழியாகவும் அமையுது. செல்கள் அளவில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, இருப்பு நிலைங்கிறது ஒரு மனிதனோட வாழ்வோட வெளிப்பாட்டையே மாற்றுது அப்படிங்கிறத உணர முடியும். பல வருஷங்களா நம்ம மரபணுக்களை மாற்றவே முடியாது, நம்ம பிறக்கும்போது எழுதப்பட்ட அந்த தலைவிதியை மாற்றவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கண்ணோட்டம் தப்பு அப்படிங்கிறத அறிவியலும் எபிஜெனட்டிக்ஸ் மூலயமா இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்குது. எபிஜெனட்டிக்ஸ் நம்ம மரபணுக்கள் மாறும் தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லுது. மனிதனோட சூழல், உணவு, அப்புறம் முக்கியமாக மனிதனோட உள்நிலை, உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த மரபணுக்கள் மாற்றி அமைக்கப்படுதுன்னு எபிஜெனட்டிக்ஸ் சொல்லுது. தொடர்ச்சியான மன அழுத்தம் நம்ம உடல்ல வீக்கம் சார்ந்த, அதாவது இன்ஃப்ளமேஷன் சார்ந்த மரபணுக்களை ஆக்டிவேட் செய்யுது. அதிகப்படியான கார்டிசோல் ஹார்மோன்களை இது உற்பத்தி செய்யுது. இந்த ரசாயனம் அதிகப்படியாக சுரக்கிறதால உங்கள் செல்கள் இந்த ரசாயனங்களால் குளிப்பாட்டப்பட்டு உங்கள் உடல் உறுப்புகள் சிதைந்து முதுமை வேகமடையுது. நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் உங்கள் மனதை நிலைநிறுத்தும் போது உங்களோட பேராசிம்பத்தட்டிக் டாமினன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இது உங்கள் உடலோட ஓய்வு, ரிப்பேர், டைஜஷன் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிற ஒரு அமைப்பு. உங்கள் உடம்பு செழிப்பாக இருக்கிறதுக்கும் அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது அப்படிங்கிற செய்தியை உங்கள் மூளைக்கு பயாலஜிக்கல் ரீதியாக உங்களுக்கே தெரியாமல் அனுப்புகிறீங்க. இருப்பு நிலை ஒரு ஒத்திசைவு, அதாவது ஒரு கோஹரன்ஸை உருவாக்குது. உங்கள் இதய துடிப்பு, மூச்சு, உங்கள் மூளையில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி இது மாதிரியான எல்லாமே கோஹரண்ட்டாக இருக்கும்போது உங்கள் ஹார்மோன்கள் ஒரு ஒழுங்குக்கு வருது. உங்களோட தெளிவு ஒரு வைரம் போல கூர்மை அடையுது. உங்கள் மன தெளிவு உங்கள் முடிவுகளை மேம்படுத்துது. உங்கள் முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, உங்கள் ரிசல்ட்டை முடிவு பண்ணுது. பெரும்பாலுமான மக்கள் ஒரு பயம் இல்லாட்டி ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருந்துக்கிட்டே
அவங்களோட முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனா, இருப்பு நிலையிலிருந்து செயல்படுற ஒருத்தரு, அவரோட வாழ்வோட சதுரங்கத்த முழுசா பார்க்குறாரு. மத்தவங்க தவற விடுற வாய்ப்புகள் அவருக்கு தெளிவா தெரியும். வாய்ப்புகள அவரு தெளிவா பயன்படுத்துவாரு. இது அவர வெற்றியாளராக்கும். ஆனா, அந்த வெற்றி அவருக்கு ஈகோவிலிருந்து வர்றதில்ல. அவரோட அந்த இருப்பு நிலையிலிருந்து தான் வருது. அடுத்தது, நாம அருள் அப்படின்ற ஒரு நுட்பமான பரிணாமத்துக்குள்ள நுழைய போறோம். ஆன்மீக கண்ணோட்டத்துல உங்க விழிப்புணர்வு சிதறி இருக்கும்போது, உங்க பார்வை சிதறி போகுது. அது எப்படின்னா, ஒரு குளத்துல அதோட அடிப்பகுதிய பார்க்கணும்னு நெனைக்கிறப்போ, பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்து கல்ல தூக்கி தூக்கி எறிஞ்சுகிட்டு இருக்கும்போது, ஒரு அலைகள் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும் இல்லையா? அதே போல தான். அந்த அலைகள் தான் உங்களோட மனசுல இருக்கிற சலனங்கள். அந்த சலனத்த குடுக்குற எண்ணங்களும், உணர்ச்சிகளும் தான் உங்க உண்மைய மறைக்குது. எதார்த்தம் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரியாததால தான், இந்த உலகத்த உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்றீங்க. முடிவுகள கட்டாயப்படுத்துறீங்க. என்ன நடக்குதோ அதை எதுக்குறீங்க. இது மாரியான முரண்பாடுகள் ஒரு ஃப்ரிக்ஷன, அதாவது ஒரு உராய்வ ஏற்படுத்துது. அந்த உராய்வு தான் உங்க மனப்போராட்டம். உங்க விழிப்புணர்வு இருப்பு நிலைக்கு வரும்போது, கற்கள் விழுகிறது நின்றும். அந்த மனமாகிய நீர் அமைதி அடைஞ்சு, அந்த நீர் அமைதியாகும்போது, அதோட அடிப்பகுதியை நீங்க பார்க்க முடியும். இந்த நிலையில தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்ற மூடுபனி இல்லாம, ஒரு சூழ்நிலைய உள்ளது உள்ளபடி பார்க்குறீங்க. உங்க கற்பனைகளுக்கு பதில் சொல்றத நிறுத்திட்டு, எதார்த்தத்துக்கு அப்பதான் பதில் சொல்ல தொடங்குறீங்க. வாழ்க்கையோட ஓட்டத்த நீங்க எதிர்க்கிறத நிறுத்தும்போது, வாழ்க்கை உங்கள எதிர்க்கிறத நிறுத்திரும். வெளியிலிருந்து பார்க்கும்போது, நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி மாதிரி தெரிவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தானாவே அமையும். சரியான நேரத்துல சரியான நபர் உங்கள வந்து சந்திப்பாரு. சரியான வேலைகள் உங்கள வந்து சேரும். சாத்தியமில்லாத பிரச்சனைகளுக்கு திடீர்னு ஒரு அழகான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இத நீங்க செல்வம், ஒத்திசைவு, இல்ல ஒரு ஃப்ளோ ஸ்டேட் இது மாரி எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, உங்களோட உள்நிலைக்கும், வெளிப்புற செயல்களுக்கும் இடையில ஒரு முழுமையான இணக்கம் தான் நடக்குது. அந்த இணக்கத்தால தான் இந்த விஷயமெல்லாம் ஈஸியா ஃப்ளோ ஆகுது. அப்படி ஒரு இணக்கம் இருக்கும்போது, அங்க ஒரு ஃப்ரிக்ஷன் இல்ல, ஒரு உராய்வு இல்ல. இருப்பு நிலைங்கிறது இந்த உலகத்த விட்டு விலகி நிக்கிறது இல்ல. இந்த உலகத்துல முழுமையான ஈடுபாட்டோட வேலை செய்யறதுக்கான ஆற்றல் வாய்ந்த வழிமுறை அது. அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஒரு ஆக்டிவ் கிளாரிட்டி, ஒரு செயலில் உள்ள தெளிவு. இந்த உயரிய கருத்துக்கள நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி உள்ள கொண்டு வர்றது? இருப்பு நிலையில நிலை பெறதுக்கு ஒரு கட்டமைப்பு அவசியம். மன அழுத்தத்தில் இருக்கும்போது நானும் விழிப்புணர்வோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் பலன் தராது. அது மாரி சமயத்துல கண்ண மூடிக்கிட்டு பல கற்பனைகள பண்ணி நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த பலனும் தராது. அது உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நீங்க மட்டும் இல்ல. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்ற முழுமையான புரிதல் இல்லாம உங்களுக்கு கத்துக் குடுக்கிற பயிற்சிகள நீங்க செய்யறதால தான். உங்க நரம்பு மண்டலம் அமைதியா இருக்கும்போது அதுக்கு சரியான பயிற்சிகள குடுக்கணும். அப்படி அமைதியான நிலையில அது பயிற்சி அடையும்போது, அது ஒரு இரைச்சலான சூழலுக்கு போகும்போது, தானாவே அந்த பயிற்சி அந்த இடத்துல இயற்கையா செயல்பட ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எளிமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பயிற்சிகள இப்ப நான் சொல்லித் தரேன். முதல் பயிற்சிக்கு பேரு மூச்சில் நிலை பெற்ற அமைதி. இது உங்க கவனத்த ஒருமுகப்படுத்தக்கூடிய அடிப்படை பயிற்சி. அமைதியான இடத்துல உட்காந்து உங்க மூச்ச கட்டுப்படுத்தவோ, இல்ல அதைய வேற மாரி மாத்தவோ வேண்டாம். அது உள்ளது உள்ளபடி அப்படியே கவனிங்க. உங்க மூக்கு நுனியில அந்த மூச்சு காத்து படுறதையும், உங்க வயிறு விரிவடையறதையும் கவனிங்க. இந்த சமயத்துல உங்க மனம் கண்டிப்பா அலைபாயும். அது உங்க மனதோட இயல்பு. அது இயற்கையானது. இப்படி நடக்குதுங்கிறதுக்காக நீங்க ஏமாற்றம் அடைய வேண்டாம். உங்க மனச திட்டவும் வேண்டாம். ஒரு ஒரு தடவ உங்க மனம் அலைபாய்ந்து வெளிய போகும்போதும், அத திருப்பி கூட்டிட்டு வந்து உங்க மூச்ச கவனிக்க வைங்க. இப்படி ஒரு ஒரு தடவையும் நீங்க திருப்பி திருப்பி கூட்டிட்டு வர்றது, உங்க மூளைக்கு குடுக்குற தண்டால் பயிற்சி மாரி, ஒரு பைசெப்ஸ் கர்ல் எக்சர்சைஸ் மாரி. இப்படி செய்றதுனால உங்க கவன சக்தி வலிமை அடையுது. மூச்ச கவனிக்கிறது மூலமா உங்க மனம் அமைதி அடைஞ்சதுக்கப்புறம், அடுத்தது உங்களோட விழிப்புணர்வ உடம்பு பூரா விரிவடைய செய்யுங்க. உங்களோட உள்ளுறுப்புகள் மேல உங்க கவனத்த வையுங்க. கைகள்ல ஏற்படுற அதிர்வு, ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கும்போது உங்க உடம்போட வெயிட் தெரியும் இல்லையா? அந்த வெயிட்டு, இது மாரியான எல்லா விஷயத்தையும் கவனிங்க. உங்க உடம்புல எந்த மாரியான உணர்வுகள் ஏற்பட்டாலும், எல்லா உணர்வுகளையும் உள்ளது உள்ளபடி அப்படியே பார்க்கணும். நீங்க ஒரு ஒரு உணர்வு மேலயும் கவனத்த வைக்கும்போது,
அந்த உணர்வு மேல எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வர வேண்டாம். அந்த உணர்வு எப்படி இருக்குதோ அப்படியே பாருங்க. அது வலியா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு இச்சிங் சென்சேஷனா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ப்ளஷர் தர சென்சேஷனா இருந்தாலும் சரி, எது வந்துச்சுனாலும் உள்ளது உள்ளபடி அப்படியே பாருங்க. ஒரு உணர்வ நீங்க உள்ளது உள்ளபடி எதிர்க்காம அப்படியே பார்க்கும்போது, அந்த உணர்வுக்கு உங்க உணர்ச்சி நிலை மேல இருக்கிற கண்ட்ரோல் போயிரும். நீங்க உங்க உணர்வுகள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது உங்க மூளையில இருக்கிற இன்சுலார் கார்டெக்ஸ சீரமைக்கும். திடத்தன்மையோட இருந்த உங்களோட உணர்வுகள், அதுக்கப்புறம் ஒரு நெகிழ்வு தன்மைய கொண்டதா மாறிரும். இத பார்த்து பழகுனதுக்கப்புறம், நீங்க அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது, உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும் இல்லையா? அந்த எண்ணத்த பின்தொடர்ந்து போறதுக்கு பதிலா, உங்கள நீங்களே ஒரு கேள்விய கேளுங்க. இந்த எண்ணத்த பார்க்கறது யாரு? அத தெரிஞ்சுக்கிறது யாரு? அப்படிங்கிற கேள்விய கேளுங்க. இந்த கேள்விக்கு எந்த வார்த்தையாலயும், தர்க்கத்தாலயும் பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில தேடினீங்கன்னா டெஃபினிட்டா கிடைக்காது. இந்த கேள்வியோட நோக்கம் அதுக்கு பதில கண்டுபிடிக்கிறது இல்ல. அதுக்கு மாறா உங்களோட ஃபோக்கஸ உங்க எண்ணத்து மேல இல்லாம, உங்க விழிப்புணர்வு மேல திருப்புறது தான். உங்களோட எண்ணங்கள் மேகங்கள போல, உணர்ச்சிகள் ஒரு புயல் மாதிரி. ஆனா, இது எல்லாமே நடக்கிற அந்த வானம் இருக்குது இல்லையா? அது யாருன்னு நீங்க கேட்டு பாருங்க. அதுதான் உங்க விழிப்புணர்வு. எந்த சூழ்நிலையிலயுமே மாறாத அந்த விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த விழிப்புணர்வாவே மாறும்போது, நீங்க அந்த நான் அப்படிங்கிற கதையிலிருந்து வெளிய வந்து, ஒரு சாட்சி நிலைக்கு வந்துருவீங்க. இங்க தான் இருப்பு நிலைங்கிறது உங்க முதன்மையான அடையாளமா மாறும். இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானது மாரி தெரியலாம். ரொம்ப எளிமையான பயிற்சியா இருந்தாலும், இது ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. நீங்க பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு இதோட சக்தி என்னங்கிறது புரியும். தினமும் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வரும்போது, அது உங்க உயிரியல் மற்றும் மனோரீதியான செயல்பாட்டு முறையவே மாத்தி அமைக்குது. இந்த இருப்பு நிலையோட நோக்கம் ஒரு யோகியாவோ, இல்ல முனிவராவோ ஆகறது இல்ல. வாழ்க்கைய வாழ்பவரா, அதாவது நீங்க உங்க வாழ்க்கையோட மாஸ்டரா மாறுறது தான் அதோட நோக்கம். உண்மையான தேர்ச்சி ஒரு அமைதியான ரூம்ல உட்காந்து ஒரு ஊதுபத்தியையோ, இல்ல விளக்கையோ பத்த வச்சு கண்ண மூடி உட்காந்துட்டு தியானம் பண்ணும்போது அமைதியா இருக்கிறதுல இல்ல. ஒரு குகையில இருக்கும்போது யாருனால வேணாலும் அமைதியா இருக்க முடியும். உண்மையான தேர்ச்சி குழப்பத்துக்கு நடுவுல மையமா இருக்கிறது தான். நீங்க அநியாயமா விமர்சிக்கப்படும்போது, அந்த இருப்பு நிலைய தக்க வச்சுக்கிறதும், ஒரு ஃப்ளைட்டுக்கு லேட்டா போயிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தாலும், அந்த நேரத்திலயும் விழிப்புணர்வோட இருக்கிறதுலயும் தான், அந்த இருப்பு நிலையோட உண்மையான அந்த தேர்ச்சி இருக்குது. இருப்பு நிலைங்கிறது உங்களோட தியான அறையில இருக்கும்போது இருக்கிறது கிடையாது. அது இந்த வாழ்க்கைங்கிற சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறமும் விழிப்புணர்வோட இருக்குது பார்த்தீங்களா? அங்க தான் இருக்கு. நீங்க ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா, அவரு இதுக்கு முன்னாடி ஒரு மாரி பேசினாரு இல்லையா? அதே மாரி தான் பேசுவாரு. அவருக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்? இது மாரியான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு இருப்பு நிலை இல்ல. அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்கிறத முழுசா அப்சர்வ் பண்றீங்களா? அது இருப்பு நிலை. ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கும்போது, உங்க நெஞ்சில சூடு ஏறுறதையும், நீங்க கத்தணும் அப்படிங்கிற உந்துதல் வர்றதையும் உணர்ந்து, விழிப்புணர்வோட இருந்து, அந்த எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு பதில் குடுக்குறீங்களா? அதுக்கு பேரு விழிப்பு நிலை. அதுக்கு பேரு இருப்பு நிலை. நீங்க ஒரு வெற்றி அடையும்போது உங்களோட தலைகனம் அதிகமாகறதையும், உங்கள யாராவது பெருமை பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வேடிக்கை பார்க்குறீங்களா? அதுக்கு பேரு விழிப்பு நிலை. இருப்பு நிலை. நீங்க தோல்வி அடையும்போது உங்க இதயம் சுருங்குறதையும், அவமானத்தோட குரல, அந்த துயரத்த தாங்கிக்கிட்டு, அந்த துயரம் சொல்ற கதைகளுக்கும் அதுக்குள்ள சிக்காம, உங்களால அந்த கதைய கவனிக்க முடியுதா? அதுக்கு பேரு இருப்பு நிலை. இந்த உலகத்துல வெற்றிகரமா வாழணும்னா, இது மாதிரியான முழுமையா கட்டமைக்கப்பட்ட ஒரு என்ஜினியர்டு பிரசன்ஸ் தான் தேவ. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும்போது, இதோட உலகளாவிய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒட்டுமொத்த மனித குலமும் இந்த நிலையில ஒரு சின்ன பெர்சன்டேஜையாவது வளர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்? பயத்த அடிப்படையா கொண்டு அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா, தெளிவான இடத்துல இருந்து சர்வதேச பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கிற தலைவர்கள் கற்பனை பண்ணி பாருங்க. கடந்த கால பிம்பங்கள பத்தி யோசிச்சு பேசாத குடும்பங்கள கற்பனை பண்ணி பாருங்க. குறுகிய கால பேராசைக்கு பதிலா நீண்ட கால கோஹரன்ஸோட முடிவெடுக்கப்படுற வணிகத்த பத்தி, ஒரு பிசினஸ பத்தி யோசிச்சு பாருங்க. இருப்பு நிலை அப்படிங்கிறது இனிமேலும் ஒரு தனிப்பட்ட ஆடம்பரமோ, இல்லாட்டி ஒரு ஆன்மீக ஆர்வலருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய நிலை கிடையாது.
இந்த உலகம் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகணும்னா அதுக்கு தேவையான அடிப்படை குணமாகவே இது இருக்குது. இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா அதுக்கு இது ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பழைய லிசார்ட் பிரெயின், அதாவது ஒரு பள்ளியோட மூளை மாதிரி எதிர்வினை சுழற்சியிலையும் சிக்கிக்கிட்டு இருந்தா கடவுள்களோட வலிமை இருக்கிற இந்த தொழில்நுட்பங்களை வச்சு இன்னும் பல குழப்பங்களை தான் உருவாக்க போகிறோம். மனித நாகரிகத்தோட எதிர்காலம் நாம் வெளிப்புறமாக எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கிடையாது. உள்முகமாக எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நிலை பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா வெளிப்புற தொழில்நுட்பத்துக்கு இணையான ஒரு நுட்பமான உள்நிலை தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கணும். சாதகர்களை இந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளோட நோக்கம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஞானத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியாக வெளிப்படையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த விழிப்புணர்வு நிலையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு நிலை உங்களுக்குள்ள புதுசாக பிறக்கலை அப்படிங்கிறதையும், நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை ஜெயிச்சு ஒரு கோப்பையை வென்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு புது விஷயத்தை உருவாக்கலை அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்கு புரிய வரும். அந்த விழிப்புணர்வு நிலை தான் உங்கள் இயல்பான நிலை. அதை நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற அலைகள் குறையும் போது உங்கள் சொந்த விழிப்புணர்வோட இயல்பான ஒளி தானாகவே பிரகாசிக்க தொடங்கும். அந்த விழிப்புணர்விலிருந்து சரியான செயல்கள் தானாக வெளிப்படும். நீங்கள் நல்லவராகவோ இல்லை ஒரு திறமையானவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. நீங்களாக இருப்பீங்க. உங்கள் வெற்றி இந்த தெளிவோட விளைவாக இருக்குமே ஒழிய நீங்கள் ஒரு வேட்டையாடி ஜெயிச்ச ஒரு கோப்பை மாதிரி இருக்காது. அமைதி உங்கள் அடிப்படை நிலையாக இருக்கும். இது ஏதோ ஒரு வெகுமதியாக இருக்காது. உங்கள் தலைவிதி உங்களோட வாழ்க்கையோட விளையாட்டில் ஒரு விழிப்புணர்வுள்ள பங்கெடுப்பாக இருக்குமே ஒழிய அது கடந்த கால நிகழ்வோட ஒரு எதிர்வினையாக இருக்காது. இதுதான் கிரியா யோகிகளோட பண்டைய ரகசியம். இது ஒரு கற்பனை இல்லை, இது ஒரு மத கோட்பாடும் இல்லை. இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான உள்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மறுசீரமைப்பு செய்யக்கூடிய நிலை. ஒரு அறிவு சார்ந்த புரிதலுக்கு அப்பால போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால், நீங்கள் எந்த நேரமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால சோர்வு அடைஞ்சு போய் இருக்கிறத உணர தயாராக இருந்தால், இந்த வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் ஒரு முறையான பயிற்சி அவசியம். ஞானம்ங்கிறது ஏதோ அதிர்ஷ்டசாலிகளுக்கோ இல்லை ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயமோ கிடையாது. அது முறையான பயிற்சி மூலமாகவும் முறையான ஆத்ம விசாரத்து மூலமாகவும் வளர்க்கப்படுற ஒரு நிலை. இது ஏதோ புது விஷயங்களை எல்லாம் தேடி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு சுற்றுறதால கிடைக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு மாறா உண்மையாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கலையை கற்றுக்கிறதுனால வர்ற நிலை, உங்களுக்குள்ள உருவாகிற அந்த நிலை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆள தொடங்கிறதுக்கான வாசல் இதுதான். இந்த பயணத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையோட புது தொடக்கமாக இருக்கும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.